ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னா அப்பாவோட கடத்திருப்பு விழாக்கு தான் ஊருக்கு வந்தாச்சு. இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க புதுசாக கட்டி ரெடி பண்ணதுனால பால் காய்ச்சி தான் இது பண்ணணுன்னாங்க. கடை திறப்புலா பண்ணணும். அது வந்து எல்லாமே கட்டியாச்சு. அப்போ வந்து வாயில் தோரணெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. கோர்த்து கட்டியாச்சு, 2 பக்கமும் கட்டி முடிச்சிட்டாங்க. சிசிடிவி எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சுங்க. 4 பக்கமும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பூசணிக்காய் லாஸ்ட்டாக உடைக்கிறதுக்காக இந்தாண்ட சாமிக்கு இந்தாண்ட வச்சுருக்காங்க. இப்போ வந்து பூசாரி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஹோமத்தில் வந்து பாப்பா ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டாங்க. ஹோமத்தில் பூ போடுறதுக்கு பூ கொடுத்தாங்க. இந்த ஹோமம் வளர்த்தி தான் கடை ரொம்ப திறப்பில் பண்ணணும். இது ரொம்ப ஐதீகம், பாரம்பரியமான ஐதீகம். பாருங்கள், இப்போ வந்து ஹோமத்துக்கு உண்டான பூஜைலாம் நடக்குது. எல்லாருமே அந்த பிள்ளையார் மேலே அரிசியும் பூவும் போடுறாங்க. எல்லாருமே காலையில் 3 மணிக்கே எழுந்திரிச்சு ரெடியாக இருந்ததுனால தூக்க கலக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி யாகம் அது வந்து எல்லாருக்கும் அந்த குளிர் போன மாதிரி இருந்தது. இப்போ வந்து பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐயர் வந்து எல்லாமே ரெடி பண்ணி பட்டு துணி அதுக்குள்ளே என்னென்னமோ மூலிகை இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. எல்லாருக்கிட்டையுமே அது கொடுத்து தொட்டு தர சொல்லி கொடுத்தாங்க. எல்லோரும் இது பண்ண வேட்டி அந்த பட்டு துணி வந்து அந்த யாகத்துக்குள்ளே போட்டுருணும் போல். இப்போ இருக்கிறவங்க எல்லாமே நம்ம ஃபேமிலி தான். எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணி தொட்டு கும்பிட்றாங்க. பாருங்கள், இந்தமாரி தொட்டு கும்பிட்டா கந்திஷ்டி எதுவுமே அண்டாது கடைக்கு. கந்திஷ்டியா தெரியல, அது என்னதுக்குன்னு. புதுசாக கடை வச்சு அது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சமாக தான் விடிஞ்சிருக்குதுன்னா வெயில் சூரியனே வரல பாருங்க. கடைக்கு பூசணிக்காருக்கு வந்து வாசப்படியில் பூசணிக்காய் எடுத்துட்டுருக்காங்க பாருங்கள். வெளியில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரோட்டு சைடே அந்த கடை. எல்லோரும் நேரமாக எழுந்திரிச்சதுனால கண்ணெரிச்சலோடையே நின்றுட்டு இருந்தோம். எப்படா பால் காய்ச்சி முடிப்போன்னு. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுமே பூசணிக்காய் அரைச்சி வச்ச வேண்டி தான் பால் காய்ச்ச ஆரம்பித்தாங்க. பால் காய்ச்ச எங்கள் பாப்பா எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அந்தாண்ட சக்கரை பொங்கல், இந்த பக்கமாக பால் காய்ச்சி எல்லோரும் டீயே போட்டாங்க. டீ நான் தாங்க எடுத்து குடிச்சிட்ருக்கேன். எங்கள் அம்மா தராங்க. பக்கத்தில் என் மச்சான் பாருங்கள், இந்தாங்க எங்கள் அண்ணன் செல்வன்னா. இப்போ பொங்கல் வந்து லாவும் அவங்க தங்கச்சியும் தான் பொங்கல் செய்கிறாங்க பாருங்கள். ஆமாம், இந்த அடுப்பில் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகிட்டோம் நாங்கள் 2 பேருமே. கல் வேறு சரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த இது உள்ளே போயிடுது, பாத்திரமே உள்ளே. ஒரு வழியாக செஞ்சு முடித்தாச்சு. இப்போ வந்து சாமிக்கு வச்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோங்க. சாமிக்கு ஆராதனை பண்ணுறாங்க. லாவு தான் அதை பண்ணுறாங்க. லாவு அவங்க தம்பி, அவங்க தங்கச்சி, அப்பா, பெரியப்பா எல்லாமே இருக்காங்க பாருங்கள். சிறப்பான முறையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மனநிறைவாக இந்த கடையில். இப்போ பாருங்கள், எல்லாத்துக்கும் பொங்கல் அவங்க செஞ்ச பொங்கலை எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. லாவு அவங்க அப்பாக்கிட்ட கொஞ்சம் கொடுத்தாங்க, கிருபாக்கிட்ட கொஞ்சம் கொடுத்தாங்க. கிருபா வந்து குட்டி தங்கத்துக்கு ஊட்டி விட்ற. அப்படி பாருங்கள், கடை விடிஞ்சிருச்சு. நைட்டு 3 மணிக்கு வந்தோம், விடிய காலம் 6 மணி ஆயிடுச்சு. பல விடிஞ்சிருச்சு.